தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் வெளியானது ரஜினியின் கூலி திரைப்படம். இயக்குநர் லோகேஷ் கனகராஜ், நடிகை ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் சென்னையில் உள்ள திரையரங்குகளுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். ரஜினி அவர்கள் திரையுலகிற்கு நடிக்க 50 வருடங்கள் ஆகிறது. இந்நிலையில்தான் கூலி திரைப்படமானது மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இன்று உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இந்த கூலி திரைப்படம் முழுவதுமாக அனைத்து திரையரங்குகளும் ஆக்கிரமித்து அதிகமான திரையரங்குகளில் வெளியாகக்கூடிய ஒரு திரைப்படமாக இன்று வெளியாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக ரசிகர்கள் பெருமளவில் தியேட்டர்களுக்கு தற்போது அவர்கள் வந்திருந்தாலும் கூட தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிகள் பலரே இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு ரஜினியின் ரசிகர்களாக மாறி தற்போது வந்த வண்ணமாக இருக்கின்றன. அந்த வகையில் சென்னை குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய வெற்றி திரையரங்கத்திற்கு அந்த திரைப்படத்தின் இயக்குநரான லோகேஷ் கனகராஜ் மற்றும் அதே போல அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை ஸ்ருதிஹாசன் ஆகியோர் வந்திருக்கின்றனர். நடிகை ஸ்ருதிஹாசன் இந்த கூலி திரைப்படத்தில் மிகவும் பாப்புலரான அந்த மோனிகா திரைப்படத்தின் அந்த மோனிகா பாடலுக்கு இருக்கக்கூடிய அதே போல சிவப்பு நிற உடையை அணைந்து வந்த நிலையில் இங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஆரவாரம் செய்து அவரை வரவேற்றனர். அதே போல ஹைதராபாத் அணியின் உரிமையாளரும் சிஓ ஆன காவியா மாறனும் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக நேரில் திரையரங்கிற்கு தற்போது வந்திருக்கிறார். இந்த வகையில் இந்த குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கமானது முழுவதுமாக செலிபிரிட்டிகளால் தற்போது முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.